ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னாக்க மாத சஷ்டி. மேம் நாங்க மகா கந்த சஷ்டி விரதம் இருந்துட்டோமே, மாத சஷ்டி இருக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நிறைய பேர் தேய்பிறை சஷ்டி டிசம்பர் 3 வந்துச்சு அப்பவே கேட்டீங்க மேம் நான் இன்னைக்கு இல்லையே அப்படின்ட்டு. கண்டிப்பா நீங்க குழந்தைக்காக விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த நல்லது நடக்குது. இப்ப குழந்தை மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்துக்காக விரதம் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக தான் நீங்க சஷ்டி விரதம் முதல்ல இருந்திருப்பீங்க. கரெக்ட்டுங்களா? மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதையே நீங்க இருந்து முடிச்சுட்டீங்க. உங்களுடைய வேண்டுதல் கிடைக்கிற நாள் வரையுமே, கிடைச்ச பிறகும் சரி, நீங்க முருகர் கிட்ட வேண்டிக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு கிடைச்சிட்டா நான் கடைசி வரையும் இருக்கேன் அப்படின்றது. கிடைக்கிற நாள் வரையும் என்ன பண்ணணும்? விடக்கூடாது முருகரை. நீங்க டெய்லி என்ன பண்ணணும்? நினைச்சு முருகரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப மாத சஷ்டி வரும்போது என்ன பண்ணணும்னா விரதம் இருக்கணும். நம்ம தேய்பிறையா இருந்தாலும் சரி, வளர்பிறையா இருந்தாலும் சரி, அந்த சஷ்டி விரதத்தை நீங்க கண்டிப்பா இருந்துகிட்டே வரணும். அப்ப நமக்கு முழு நம்பிக்கையோட இருக்கும்போது சீக்கிரமாவே ஒரு நல்லது நடக்கும். குழந்தை வேணுன்றவங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்ல மேம் நான் இதுவரை சஷ்டி விரதமே இல்ல, மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைச்சேன், என்னால இருக்க முடியல அப்படின்றவங்க எல்லாருமே சரி, இப்ப இது ரொம்ப கரெக்டான நாள் நீங்க சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு. என்னன்னா வளர்பிறையில சஷ்டி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சோ உங்களுக்கு தொழில்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதுக்கப்புறமா எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகலை, ஆனா நான் விரதம் இருக்கணும்னு நினைச்சேன், ஏதோ ஒரு காரணத்தால மகா கந்த சஷ்டி விரதம் இல்லை, நான் மகா கந்த சஷ்டி விரதமும் இருந்தேன், ஆனா மாத சஷ்டி விரதம் என்னால இருக்க முடியுமான்னு தெரியல அப்படின்றவங்க எல்லாருமே சரி, தயவு செஞ்சு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு தடையிலையோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக இல்லாம போனாலும் சரி, இந்த மாதம் வர சஷ்டி விரதம் இருங்க. மாதம் போது வளர்ப்புறை சஷ்டி மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னாக்க இல்லைங்க, வளர்ப்புறை சஷ்டியும் இருக்கணும், தேய்பிறை சஷ்டியும் இருக்கணும். உங்களுக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்கு அப்படின்னா தேய்பிறை சஷ்டியில் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிரச்சனைங்க எல்லாம் தேஞ்சு அது கரைஞ்சே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க வளர்பிறை சஷ்டி விரதத்தை முதல் டைம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிங்க. இப்ப இந்த அடுத்த வாரம் 18ஆம் தேதி இந்த மாசத்துல சஷ்டி விரதம் இருக்கு. அதனால அன்னைக்கு நீங்க கண்டிப்பா விரதம் இருங்க. ஆஸ் யூஷுவலா நீங்க காலையில இது ஒரு நாள் சஷ்டி விரதம் தான். சோ அதனால காலையிலே எழுந்துட்டே நீங்க சஷ்டி விரதத்தை ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரணும். வீடு சுத்தபத்தமா பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா சக்கோண கோலம் ஈவினிங் போட முடிஞ்சா ஈவினிங் போட்டுக்கோங்க. இல்ல நான் வேலைக்கு போறவங்க அப்படின்னா காலையிலேயே கூட சக்கோண கோலம் போட்டுக்கோங்க. 6 அகல் விளக்கு வச்சு அதுல நெய் தீபம் ஏத்துங்க. நெய் தீபம் கம்பல்சரி ஏத்துங்க. அதுல ஒரு விளக்காவது நெய் விளக்கா ஏத்துறதுக்கு பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க யாருக்காவது ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டாங்க. இல்ல மேம் என்னால 5 பேருக்கு முடியாது அப்படின்னா ஒருத்தருக்காவது உங்க கையால பண்ணி கொடுங்க. இல்ல மேம் என்னால அப்படியும் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பிஸ்கெட் பாக்கெட் 4 பேருக்கு வாங்கி தரலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கிற அன்னைக்கு உங்க கையால தானம் பண்ணுங்க. முருகரை முழுசா நம்பி வேண்டுங்க. எனக்கு நடந்த நல்லது உங்களுக்கு கண்டிப்பா நடக்குங்க. நீங்க முருகரை நம்பி வேண்டிக்கிட்டே போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில நல்லது நடந்துகிட்டே தான் போகும். நீங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்க என்னைக்குமே ஒரு லெவலுக்கு போயிட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்க கஷ்டப்பட்டதா ஒண்ணுமே கிடையாது. இல்ல மேம் நான் 4, 5 வருஷம் சஷ்டி விரதம் இருக்கேன், எனக்கு குழந்தை பாக்கியமே இன்னும் கிடைக்கலையே அப்படின்றீங்க இல்லையா? கண்டிப்பாங்க 4, 5 வருஷம் ஏதோ ஒரு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைங்களேன். இப்போ உங்க பின்னாடி பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு நல்லது நடக்கும், இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட இருந்து இந்த மாத சஷ்டியை விடாம சஷ்டி விரதம் இருந்துகிட்டே வாங்க. முருகரை நம்புங்க, நல்லது நடக்கும். சரி, அப்ப நம்ம என்ன பாட்டு படிக்கலாம்? நான் டீட்டெயிலாவே கொடுத்துருக்கேன். குழந்தைக்கான திருப்புகழ் நீங்க டெய்லி படிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. இல்ல எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும்ட்டு விரதம் இருக்கவங்க அபிராமி அந்ததியுடைய பாட்டு ஒண்ணு கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க படிச்சுட்டே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம கந்த சஷ்டி கவசம் அப்படின்னா திருச்செந்தூருடைய சஷ்டியை நோக்கம் மட்டும் இல்ல, 6 வீட்டுடைய கந்த சஷ்டி கவசமும் படிச்சுட்டு வாங்க. ஓம் சரவண பவ அப்படின்றது மாத சஷ்டி இருக்கும் போதும் நீங்க 108 வாட்டி எழுதி பாருங்க. உங்களால முடிஞ்ச 1008 வாட்டி சொல்லி பாருங்க. இல்ல மேம் என்னால எழுதவே முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பா மனசால சொல்லிக்கிட்டே இருங்க. முருகரை முழு மனசோட நம்பி வேண்டிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நல்லது நடக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம மாத சஷ்டி இருக்கும்போது நம்ம மகா கந்த சஷ்டியில என்ன பண்ணமோ அதே விஷயங்கள் தான் நம்ம பண்ண போறோம். என்னன்னாக்க நம்ம சஷ்டி விரதம் முடிஞ்சிட்டோம் அன்னைக்கு நைட்டு எல்லார் மனசுலயுமே இருக்கிற விஷயம் அதுதான். சஷ்டி விரதம் முடிஞ்சிட்டோம் அன்னைக்கு நைட்டு நாங்க குழந்தைக்காக இருக்கிறவங்க தாம்பத்தியம் இருக்கலாமா அப்படின்ட்டு சஷ்டி விரதம் அப்படின்ட்டு ஒரு விரதம் எந்த விரதமே ஆரம்பிச்சீங்கன்னா அது 24 மணி நேரம் கணக்கு. நீங்க காலையில 6 மணிக்கு தான் எழுந்து குளிச்சுட்டு நீங்க விரதம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு தான் அது முடியுது. நீங்க சாயந்தரம் 6 மணிக்கு என்ன பண்றீங்க அப்படின்னாக்க விரதத்தை சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க.
ஓகேங்களா? ஆனா வந்து இந்த மாதிரியான தாம்பத்திய உறவுல எல்லாம் நீங்க இருக்கிறது இல்லாம நீங்க தனியா இருப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாத சஷ்டி இருக்கிறதாவது அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் சஷ்டி தானே, நீங்க குழந்தைக்காக இருக்கீங்க அப்படின்னாக்க கணவன் மனைவி 2 பேருமே வந்து சஷ்டி விரதம் இருங்க. சீக்கிரமாவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகேங்களா? முழு நம்பிக்கையோட இருங்க. சரி மேம், நான் சஷ்டி விரதம் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னாக்க, அப்ப வந்து மகா கந்த சஷ்டிக்கு நீங்க இந்த மாதிரி இருங்க, அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இப்ப ஒண்ணும் இல்ல. ஒண்ணு நீங்க தண்ணி குடிச்சிட்டு 6 மணிக்கு மேல வந்து சஷ்டி விரதத்தை நிறைவு பண்ணலாம். அதாவது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அதுல வச்ச பிரசாதம் ஏதாவது வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்ல அப்படின்னாக்க, இல்ல மேம் என்னால 2 வேளை வந்து பட்னியா இருக்க முடியாது, என்னால சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்றவங்க எல்லாருமே காலையில சாப்பிடாம இருந்து ஒரு பாலோ பழமோ எடுத்துக்கலாம். மதியம் வந்து கண்டிப்பா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும், என்னுடைய உடம்பு முடியாது அப்படின்றவங்க கண்டிப்பா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு சாயந்தரமா வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நீங்க டிஃபன் ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கோங்க. இல்ல மேம் நான் நல்லாதான் இருக்கேன், என்னால வந்து சாயந்தரம் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலயும் மதியமும் வந்து தண்ணி குடிச்சிட்டு நீங்க சாப்பிடாம இருக்கலாம். அப்படி இல்லை என்னால் தண்ணி குடிக்க முடியாது, வேற ஏதாவது கூட சாப்பிட்டா நல்லா கொண்டவங்க பால் பழம் எடுத்துக்கோங்க. காலையிலயும் கொஞ்சம் ஒரு பழம் சாமி கிட்ட எப்பவுமே வந்து சாமி கிட்ட வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிடுங்க. அதே மாதிரி சாயந்தரமா 6 மணிக்கு மேல சக்கோணம் கோலம் போட்டு அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏத்தி உட்கார்ந்து நம்ம வந்து எதுக்காக இருந்தோமோ ஒரு 5 நிமிஷம் அந்த வேண்டுதலை முதல்ல பொறுமையா சொல்லுங்க. இப்ப குழந்தைக்காக இருந்தானா குழந்தைக்காக இருந்ததை மட்டும் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க சொல்லாதீங்க. நீங்க எப்பவுமே விரதம் இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த ஒரு விஷயத்த மட்டுமே நினைச்சு ரொம்ப நல்லா அன்னைக்கு ஃபுல் டே வேண்டிக்கோங்க. ஏன்னா நான் அந்த விஷயத்த நினைச்சேன், இந்த விஷயத்த நினைச்சேன்ட்டு 10 விஷயத்த நீங்க வேண்டதை விட்டுட்டு, இப்ப குழந்தைக்காக இருக்கீங்கன்னா, முருகா எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் எப்படியாவது சீக்கிரமா கொடுங்க அப்படின்ட்டு, அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே திருப்பி 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 பொறுமையா முருகர்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வேண்டிக்கோங்க. கோயிலுக்கு உங்களால கண்டிப்பா காலையில போக முடியும்னா போயிட்டு வாங்க. இல்ல மேம் என்னால காலைல போக முடியாது, ஈவினிங்காவது போயிட்டு வாங்க. விரதம் இருக்கிற அன்னைக்கு எந்த கடவுளுக்கு இருந்தாலும் சரி, அன்னைக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரணும். சோ அந்த மாதிரி நீங்க முருகருக்கு விரதம் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு எதுக்காவது ஒண்ணுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. அப்படி எந்த கோயிலுமே இல்ல, என்னால கோயிலுக்கு போயிட்டு வர முடியாது அப்படின்றவங்க வீட்டுல இருக்கிற போட்டோ வச்சே நம்ம வேண்டுதல் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நான் எப்பவுமே சொல்ற விஷயம் தான், வேல் வீட்ல இருக்கு அப்படின்னாக்க வேல் பூஜை பண்ணுங்க. வேல் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பவருமே ரொம்ப சீக்கிரமா கிடைக்குங்க. அதனால வேல் பூஜை எப்படி பண்றது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கூட போய் செக் பண்ணி பாருங்க. சோ வேல் பூஜை நீங்க கண்டிப்பா வந்து பண்ணுங்க. இல்ல மேம் என்னால வேல் பூஜை பண்ண முடியாது அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போறீங்க இல்லையா, கோயிலாண்ட கண்டிப்பா ஒரு வேல் இருக்கும். வேலை தொட்டு நீங்க பொறுமையா முருகா எனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கணும் அப்படின்ட்டு வேல் தொட்டு நீங்க ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. வீட்டுல வேல் இருந்துச்சுனாக்க வேல் பூஜை கண்டிப்பா பண்ணுங்க. இல்ல எங்க வீட்டுல வேல் இல்ல போட்டோ இருக்கு அப்படின்னாக்க போட்டோக்காவது நீங்க அந்த வேலை தொட்டு தொட்டு பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரமா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நீங்க இந்த மாத சஷ்டியை விடாம இருங்க. உங்களுடைய எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் அது நடக்கிற வரையும் நீங்க முருகர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. முருகா எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்கல, எனக்கு முருகா எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய விஷயம் வச்சிருப்பீங்கல்ல, அதெல்லாமே நடக்கிற வரையும் முருகரை வேண்டிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நல்லது சீக்கிரமா நடக்கும். குழந்தை இல்லைன்றவங்க எல்லாருமே முழு நம்பிக்கையோட இருங்க. முருகரை நீங்க வேண்டுறீங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் சஷ்டி விரதம் இருந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு மிராக்கல். அந்த மிராக்கலை லைஃப்ல முருகர் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு. சோ அதனால ஒரு செகண்ட்ல அந்த விஷயம் நடந்துரும். அதனால முருகரை முழு மனசோட நம்பி வேண்டிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ. அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத நான் முழு மனசோட நம்புறேன். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம நான் வந்து நிறைய பண பிரச்சனையில இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மத்த மன கஷ்டங்களுக்கு எனக்கு தொடர்ந்து வந்து பகைகள் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க எல்லாருக்குமே சரி, அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸும் நான் என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன். கொஞ்சம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? சோ நீங்க வந்து நான் லட்சுமி குபேர பூஜை எல்லாமே போட்டிருக்கேன். அது எல்லாத்தையுமே வீடியோல போயிட்டு பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். பை பை.